Hi friends, வணக்கம். வெல்கம் டு ராஜிஸ் கிளாசிக் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான ரெசிபி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முருங்கைக்கீரை அடை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் அரை கப்பு கடலைப்பருப்பு, அரை கப்பு துவரம்பருப்பு, அரை கப்பு பாசிப்பருப்பு, அரை கப்பு உளுத்தம்பருப்பு, அரை கப்பு பச்சை அரிசியும் சேர்த்து தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ இதில் 2 கப்பு தண்ணி ஊற்றி 3 காய்ந்த மிளகாயும் சேர்த்து ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அரிசி பருப்பு எல்லாம் நல்லா ஊறி இருக்குது. இதில் இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து மிக்சியில் ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இதுபோல் இருக்கணும். இதில் இப்போ தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் பெருங்காய பொடி, 1 கப்பு பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயம், 1 கப்பு முருங்கை இலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு இதுபோல் கொஞ்சம் கட்டியாக இருக்கணும். மீடியம் ஹீட்டில் தோசைக்கல்லை சுட வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். மிக்ஸ் பண்ணி வச்ச மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து தோசைக்கல்லை வச்சு கையால் இதுபோல் தட்டி தட்டி பரப்பி விடலாம். தோசை கரண்டியால் இதுபோல் சென்டர்லையும் சைட்லையும் லேசாக கீறி விடலாம். இப்படி செய்யும்போது அடை நல்லா குக் ஆகும். இப்போ கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இதை இப்போ திருப்பி போட்டு வேக வைக்கலாம். இது மேலே கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம். இது நல்ல மணமாக இருக்கும். இப்போ இதை மாற்றிடலாம். இதுபோல் நம்ம மீதி உள்ள மாவையும் அடை தட்டிக்கலாம். இதோ நம்மளோட டேஸ்டியான முருங்கை இலை அடை ரெடி. இது அவியல், கார சட்னி, தேங்காய் சட்னி கூட சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.